ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். இப்போ நம்ம ஐபிஎல் சீசனுடைய மேட்சஸ் பற்றி ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ வரைக்குமே நம்ம 6 மேட்ச் நடந்திருக்கு. 6 மேட்சோடைய ரிவ்யூ பார்த்துருக்கோம். இது வந்துட்டு ஏழாவது மேட்ச்சு சிஎஸ்கே வர்சஸ் பிபிகேஎஸ் பஞ்சாப். இது எங்கே நடந்ததுன்னா சேப்பாக்கில் நடந்தது, எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியத்தில். இதில் டாஸ் வந்துட்டு பஞ்சாப் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சதில் சென்னையை பேட் ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணப்போ 209 அவுட் ஆஃப் 5 விக்கெட்ஸ் பண்ணாங்க. இது வர வர சேப்பாக்கு ஒரு பேட்டிங் பேரடைஸாகவே மாறிட்டு வருது. ஈஸியாக பேட்டிங் எல்லாமே பால்ஸ் சூப்பராக வருது, செம்மையாக ஆடுறாங்க. எல்லாமே ஈஸியாக ஹை ஸ்கோரிங் தான். நம்ம T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், இப்போ ஐபிஎல்லாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சேப்பாக்கில் ஹை ஸ்கோரிங் கேமாக மாறிடுச்சு. முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி, எப்போவுமே ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக தான் இருக்கும். இது வந்துட்டு ஒரு நல்ல ஹை ஸ்கோரிங் கேமு. சிஎஸ்கே பேட்டிங் பண்ணி 209 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. இதில் டாப் ஸ்கோரர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் மாத்ரே 43 பாலில் 73 ரன்னு. செம்மையாக சூப்பராக ஆடினார். ஒரு சின்ன பையன் சூப்பராக விளையாடி கெய்க்வாடோடைய பார்ட்னர்ஷிப்பை வச்சு ஒரு நல்லா ஆடினார். சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு சரியாகவே ஆடல. ஏன்னா T20 வேர்ல்ட் கப்பில் என்ன ஃபார்மில் இருந்தாரோ அந்த ஃபார்மில் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. ரொம்பவே வந்துட்டு 0ல் அவுட் ஆகிறது, 1ல் அவுட் ஆகிறது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணார் சஞ்சு சாம்சனும் சரி. ருத்ராஜ் கெய்க்வாட் அந்தளவுக்கு ஃபார்ம்லேயே இல்லைன்னு சொல்லலாம். ஆயுஷ் மாத்ரே நல்லா ஆடினார், ரொம்ப சூப்பராக ஆடினார் லாஸ்ட் மேட்சை. யாருமே எதிர்பார்க்காத சர்ஃப்ராஸ் கான் ரொம்பவே நல்லா ஆடுறாரு. பயங்கர சூப்பரான டொமஸ்டிக் சீசன்லேருந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு வெறும் 12 பாலில் 32 ரன் அடித்து சூப்பராக மொமெண்டம் வச்சுட்டே இருந்தார். ஆனால் வைசாக் விஜயகுமார் போட்ட பாலில் அவர் அவுட் ஆகிட்டார். ரொம்ப சூப்பராக ஆடினார். அப்புறம் சிவன் டூபேவும் சரி 45 ரன்ஸ் அடித்து சூப்பராக வந்துட்டு ஸ்டேஜ் செட் பண்ணாங்க. சிஎஸ்கேக்கு வந்துட்டு 209 ரன் ஸ்கோர் பண்ண அதுதான் முக்கியமாக காரணமாகவே இருந்தது. இதில் என்ன சிஎஸ்கே வந்துட்டு பேட்டிங் ஆடும்போது, குறிப்பாக மாத்திரை ஆடும்போது என்ன ஒரு விஷயம்னா வந்துட்டு பேட் அந்த காஜில் பாஸே ஆகலை. ஸோ அதனால் நிறைய பேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவருக்கு வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க பேட் வந்துட்டு பாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேட்டுடைய சைஸ் வந்துட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே ரொம்பவே கனமாக ஒரு பேட் இருந்ததுன்னா வந்துட்டு அவங்க அலோவ் பண்ண மாட்டுறாங்க. ஸோ 209 ரன் ஸ்கோர் பண்ணி வந்துட்டு சிஎஸ்கே டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே பிளேயிங்கில் வந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரை ஒரு ஆங்கர் ரோல் பண்ணி சூப்பராக ஆடினார். ஸோ பஞ்சாபும் பார்த்தீங்கன்னா பிரப்சிம்பரம்னும் சரி பிரியான்சாரியாவும் சரி ரொம்பவே சூப்பராக ஆடிருந்தாங்க. ஸோ பயங்கரமாக ரன் ஸ்கோர் பண்ணாங்க, ஈஸியாக சிக்ஸஸ் அடித்தாங்க. சிஎஸ்கேவுடைய பவுலிங் வந்துட்டு ரொம்பவே பூராக இருக்குது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். கலீலாக இருக்கட்டும், கம்போஜாக இருக்கட்டும், அந்தளவுக்கு வந்துட்டு எஃபெக்டிவாக இல்லை லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அவங்களாலையும் சரியாக பண்ண முடியல. சிஎஸ்கேவும் நிறைய சேஞ்சஸ் பண்ணணும் வரக்கூடிய மேட்சஸில். ஸோ ராகுல் சஹர் ரொம்பவே போர் சீசனில் வராரு டொமஸ்டிக்கில். குறிப்பாக எஸ்எம்ஏ ராகுல் சஹர் பதிலாக ஸ்ரேயஸ் கோபால் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பவுலிங் இதுவாக இருக்கும். 100 அவங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அகில் ஹுசேனும் வந்துட்டு பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இது வந்துட்டு சிஎஸ்கே ஆடின 2 மேட்சுமே தோத்துட்டாங்க. ஸோ இது எப்படி போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம பஞ்சாப் பேட்டிங் பற்றி வருவோம். பஞ்சாப் வந்துட்டு சூப்பராக ஆடினாங்க. ஸ்ரேயஸ் ஐயர் பயங்கரமாக ஆடி ஒரு 50 ரன்ஸ் அடித்தார். ஸோ இதில் வந்துட்டு பிரப்சிம்பரன் என்ன தான் ரன் அவுட் ஆனாலும் அவரும் ஒரு ஜாப் சூப்பராக பண்ணிட்டாரு. இதில் ஹைலைட் என்ன விஷயம்னா பிபிகேஸ் பொறுத்த வரைக்கும் பிரியான்சாரியாவாக இருக்கட்டும், ஸ்ரேயஸ் ஐயராக இருக்கட்டும் ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போனாங்க கேமை. ஸோ ஸ்ரேயஸ் ஐயரை பயங்கரமாக கேப்டன்சியும் பண்ணுறாரு. நல்லா காம் ஹெட்டடாக இருக்கார். கூப்பர் கொனலி ரொம்ப சூப்பராக ஆடிருந்தார். கூப்பர் கொனலி வந்துலாம் நிறையா சிஎஸ்கே மிஸ் பண்ணாங்க. 22 பாலில் 36 ரன் அடித்து ரொம்ப சூப்பராக ஆடிருந்தார் கூப்பர் கொனலி. நல்லா பவுலிங்கும் போடுறாரு, ஸ்பின்னும் சூப்பராக போடுறாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்துட்டு 29 பாலில் 50 ரன் அடித்து சூப்பராக ஆடிருந்தார். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு நேஹல் வாதேரா, சசாங்க் சிங் அவங்க ஃபினிஷிங் ரோலை ஈஸியாக முடிச்சிடுறாங்க. 210ன்ற டார்கெட்டை வெறும் 18.4 ஓவர்லேயே பஞ்சாப் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்கேவுடைய பவுலிங் ரொம்பவே பூராக தான் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நிறையா சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடின ஜெமி ஓவர்டனை எதுக்கு உட்கார்த்தி வச்சாங்கன்னு தெரியல. அவருக்கு பவுலிங்கும் கொடுக்கல. ஸோ செகண்ட் மேட்ச்சை வந்துட்டு ஜெமி ஓவர்டனை இங்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அகில் ஹுசைனும் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். அகில் ஹுசைன் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ நூர் அகமதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அகில் ஹுசைன்றது. பிரசாந்த் வீரை 14.2 crores எடுத்துகிட்டு அவர் பேட்டிங்கும் சரியில்லை. சரி அட்லீஸ்ட் அவர் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுத்திருக்காங்க. அவர் பவுலிங்காவது கொடுக்கலான்னா அந்த பவுலிங்கும் அவர் பிரசாந்த் வீருக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரகிளில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும். சிஎஸ்கே ஒரு காம்பினேஷனை செட் ஆகலைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இந்த டோர்னமெண்ட்டில்.
ஸோ அதே மாதிரி ராமகிருஷ்ணா கோஷுக்குலாம் சான்சஸ் கொடுக்கலாம். நல்லா பவுலிங் போட்டிருந்தாரு. இந்த எஸ்எம்ஐடியாக இருக்கட்டும், இந்திய லோக்கல் லீக்ஸாக இருக்கட்டும், நிறையவே வந்துட்டு பவுலிங் சூப்பராக போட்டிருந்தாரு. ஒரு ஆல்ரவுண்டர் ஃபார்மெட்லாம் ராமகிருஷ்ணா கோஷ். ஆனால் அவர் எதுக்கு யூஸே பண்ண மாட்டாங்கன்னு தெரில. குறிப்பாக ருத்ராஜோடைய கேப்டன்சி வந்துட்டு ஒரு நிறையவே பிளண்டர் பண்ணார். ஸோ என்ன தான் ஒரு சின்ன பையன் போக கற்றுப்பாருன்னு நம்ம சொல்லலாலும், ஸோ லாஸ்ட் சீசனில் என்ன பண்ணாரோ அதே தான் திருப்பி பண்ணுறாரு. ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு வந்துட்டு பவுலிங்கே கொடுக்க மாட்டாரு நம்பி. ஸோ நூர் அகமது ஒரு லெஜெண்டரி பவுலரு 10 கோடிக்கு எடுத்ததுனால மட்டும்தான் நூர் அகமதுக்கு வந்துட்டு பவுலிங் கொடுத்தாரே தவிர, ஸ்ரேயஸ் கோபால் கொடுத்துருக்கலாம். ராகுல் சௌர் வந்துட்டு ஒரு கோல்ட் ஃபார்மில் இருந்துட்டு தான் வந்துட்டு இந்த சீசனுக்கே வந்திருக்காரு. திருப்பி ராகுல் சௌரை வந்து இம்பாக்ட் பிளேயராக எதுக்கு எடுத்துருக்காங்கன்னு தெரில. ஸோ ராகுல் சௌருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அக்யூசனாக ஸ்பேஸ் பண்ணி இருக்கலாம். பிரசாந்த் தேவருக்கு ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். என்ன தான் பண்ணுறாரு, எப்படி தான் பவுல் போடுறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையவே சிஎஸ்கே வந்துட்டு கேப்டன்சிலையும் சரி, ஸ்ட்ராட்டஜிலையும் சரி ரொம்பவே பிளண்டர் பண்ணாங்க. ஸோ இது போக போக வந்துட்டு என்ன ஆகும்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே ஒரு நல்ல கம்பேக் கொடுக்கணும் அப்படின்றது நம்புகிறோம். ஆனால் வந்துட்டு ஆர்சிபி நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு சிஎஸ்கே ஆர்சிபியோடைய. ஸோ ஆர்சிபி பெங்களூரில் நடக்குது. ஆர்சிபி ரொம்ப கண்டிப்பாக தான் இருக்காங்க. அவங்க பேட்டிங் பவுலிங் எல்லாமே சூப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ சிஎஸ்கே வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் லக் தான் சொல்ல முடியும், தவிர இந்த சீசனில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ பார்ப்போம். எம்எஸ் தோனி எப்போ வருவாருன்னு தெரியல, சீக்கிரம் வரணும். குறிப்பாக டிவால் ப்ரீவியஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கு அவைலபிளாக இருக்காரா ஆர்சிபி கூட மேட்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்துட்டு பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் டெப்த் கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ளோவாக ரன் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும் சிஎஸ்கே. ஸோ அடுத்து என்ன மேட்ச் நடந்ததுன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இது எங்கே நடந்தது அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம், நியூ டெல்லியில் நடந்தது. இதில் வந்துட்டு டெல்லி வந்துட்டு டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. மும்பை வந்துட்டு ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும். ஆனால் பயங்கரமாக ஃபீல்டிங் பண்ணதுனால ரோஹித் சர்மா சீக்கிரமாகவே அவுட் ஆகிட்டார். ஸோ ஹர்திக் பாண்டியா இதில் கேப்டன்சி இல்லை, ஸோ அவைலபிள் இல்லாதனால சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சியாக போட்டிருந்தாங்க. ஸோ டிசி வந்துட்டு ப்ரீவியஸ் கேமில் என்ன பிளேயிங்கில் இருந்தாங்களோ அதே தான் இந்த கேமையும் பண்ணாங்க. ஆனால் மும்பை வந்துட்டு 3 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே முகேஷ் குமார் ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டு 3rd ஓவர்லேயே வந்துட்டு 2 பேர் ஈஸியாக தூக்கிட்டாங்க. ஒன்று வந்துட்டு ரீஎன்ட்ரி கிட்டாலும், அப்புறம் வந்துட்டு திலக் வர்மா டக் அவுட் ஆகிட்டார். ஸோ இதில் அதெல்லாம் வந்துட்டு 2 டவுன் ஆனதுனால மும்பை ஒரு ப்ரெஷர் ஆகிட்டாங்க. பவர் பிளேலேயும் அந்தளவுக்கு அவங்களாம் ஸ்கோர் பண்ண முடியல. நடுவில் வந்துட்டு ரோஹித் சர்மா இந்த சூரியகுமார் யாதவ் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணாலும், ரோஹித் சர்மா வந்துட்டு 26 பாலில் 35 அடிக்க போய் அவுட் ஆகிடு. ஸோ சூரியகுமார் யாதவ் ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணாலும் சூரியகுமார் யாதவ் ரொம்ப நல்லா தான் ஆடினார். ஸோ 36 பாலில் 50 ரன் அடித்து சூப்பராக ஆடினார். இதில் நமந்தீர் வந்துட்டு ரொம்ப நல்லா ஆடி இருந்தார், 28 ரன். ஆனால் பெரிய பார்ட்னர்ஷிப்லாம் எதுவுமே கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். ஸோ மும்பை வந்துட்டு 20 ஓவரில் 162 தான் அடிக்க முடிஞ்சது அவங்களால. இது வந்துட்டு 180-190க்கான ஸ்கோர் பிச்சு. ஆனால் வந்துட்டு 160 தான் அடிச்சிருந்தாங்க ஃபிரோஷா பட்லால். 50 to 20 ரன்ஸ் ஷார்ட்னே சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. முகேஷ் குமாராக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும், நட்ராஜனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரான பவுலிங் யூனிட்டாக இருந்தது டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன தான் வந்துட்டு சேஸில் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸை ஏர்லி ஸ்ட்ரைக் பண்ணாலும் கேஎல் ராகுல் டக் அவுட் ஆகிட்டார். கேஎல் ராகுல் ஒரு ரன்னும் நிதிஷ் ராணா வந்துட்டு டக் அவுட் ஆனாலும், ஸோ 7-2 பவர் பிளே ஸ்டார்டிங்லேயே இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு பத்தும் நிஷான்காவாக இருக்கட்டும், சமீர் ரிஸ்வியாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக விளாண்டாங்க. சமீர் இருக்காரு. லாஸ்ட்டு சமீர் ரிஸ்வி சிஎஸ்கேல தான் இருந்தார். சிஎஸ்கேல வந்துட்டு சரியாகவே யூஸ் பண்ணல. ஒரு 1-2 மேட்ச் ஆட சான்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் டவுன் த ஆர்டர் ஃபினிஷிங் ரோல் மாதிரி தான் கொடுத்தாங்க. அவங்க இருந்தாலும் சமீர் ரிஸ்வியால் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனால் நம்பர் 4ல் வந்துட்டு இதில் டெல்லிக்கு ஆடும்போது ரொம்ப சூப்பராக ஆடி பேக் டு பேக் 50ஸ்னே சொல்லலாம். ஸோ 31 பாலில் 50 ரன் அடிச்சிட்டாரு சமீர் ரிஸ்வி. ஸோ இது வந்துட்டு அடுத்த 20 பாலில் 90 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. 7 4s 7 6s, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 176 ரன்ஸ். ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பராக ஆடிந்தார் சமீர் ரிஸ்வி. பத்தும் நிஷான்காவும் 30 பாலில் 44 ரன் அடித்து ரொம்ப சூப்பராக ஆடிந்தார். 6 4 1 6. பயங்கர சூப்பரான பார்ட்னர்ஷிப் பண்ணுது. பத்தும் நிஷான்காவாக இருக்கட்டும், சமீர் ரிஸ்வியாக இருக்கட்டும், 2 பேருக்கு நடுவில் ஆல்மோஸ்ட் ஒரு 66 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் சூப்பராக இருந்தது. நடுவில் வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன 2 பேரும் அவுட் ஆனாலும் கடைசியாக மில்லரும் ஸ்டப்ஸும் ரொம்ப சூப்பராக ஆடி ஈஸியாக கேமை ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு சேஸ் பண்ணுறதுல ஒரு கஷ்டமே இல்லாத மாதிரி சேஸ் பண்ணாங்க. சமீர் ரிஸ்வியாக இருக்கட்டும், பத்தும் நிஷான்காவாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக ஆடினதுனால
ஈஸியாக பின்னாடி வரவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான சேஸாகவே இருந்தது. மும்பை பொறுத்த வரைக்கும் கார்பின் போஷ் நல்லா போட்டிருந்தாரு, பும்ரா நல்லா போட்டிருந்தாங்க. ஆனால் பும்ராவே அடிச்சிட்டாங்க இந்த மேட்ச்சில். ஸோ அந்தளவுக்கு பவுலிங் வந்துட்டு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லைன்னே சொல்லலாம். வெறும் 18 ஓவரில் இந்த ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. 11 பால்ஸ் டு ஸ்பேரில். இதனால வந்துட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் வந்துட்டு டேபிள் டாப் வந்துட்டாங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஸோ டெல்லி வந்துட்டு ஒரு ரொம்பவே சூப்பரான சைடாகவே இருக்குது. இதனால் எம்ஏ வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டு டவுன் தி ஆர்டர் வந்துட்டாங்க. சரி, டேவிட் மில்லரும் ரொம்ப நல்லா ஆடினார். 21 ரன்னு அடித்து ரொம்ப சூப்பராக ஆடினார். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கனாமி பவுலர் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் தான். வெறும் 4 ஓவரில் 26 ரன்னு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தார். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பார்த்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி ரொம்ப சூப்பராகவே ஆடினார். என்னதான் பும்ரா வந்துட்டு 4 ஓவரில் வெறும் 21 ரன்னு கொடுத்து ரன்னை கண்டெயின் பண்ணாலும் மற்றவங்க எல்லாருமே அடித்ததுனால ரொம்ப சூப்பராக இருந்தது. சமீர் ரிஸ்வி ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஆடினார். பும்ரா அப்புறம் சாண்ட்னர் 2 பேரை தவிர மற்ற எல்லாருமே அடிச்சிட்டாரு. பும்ரா சாண்ட்னர் பால் போடும்போது மட்டும் பார்த்து ஆடிட்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாருமே போட்டு அடி பிரிச்சுட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸு பேட்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ இதனால் ரொம்பவே ஈஸியான சேஸாகவே இருந்தது. ஸோ நேற்றுக்கே என்னென்ன மேட்ச் நடந்ததுன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸு. இதில் டாஸ் ஜெயிச்சு ராஜஸ்தான் பேட் ஃபாஸ்ட் எடுத்தாங்க. இதில் 210 ரன் ஸ்கோர் பண்ணாங்க அவுட் ஆஃப் 6 விக்கெட்ஸு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் ஜெய்ஸ்வால் வந்துட்டு ஒரு செகண்ட் பீரியட் ஆடியும் சூர்யவன்ஷி வந்துட்டு ஆல் கன்ஸ் பிளேசிங் மாதிரி சூப்பராக ஆடினார். ஒரு டிஸ்ட்ரக்டிவ் 50 அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரக்டிவ் ரன்ஸ் சூப்பராக ஸ்கோர் பண்ணார். ஆனால் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அப்படியே ஒரு உல்ட்டானே சொல்லலாம். ஜெய்ஸ்வாலும் சூப்பராக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்டார்டிங்லேயே அடித்ததுனால சூர்யவன்ஷி வந்துட்டு டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் 70 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு வெறும் 38 பால்ஸில். ஸோ சூர்யவன்ஷி ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 172 ரன்ஸ் 172 ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடி 5-4 ஒரு 6 அடித்து ரொம்ப சூப்பராக ஆடினார். என்னதான் வந்துட்டு ஒரு 31 ரன்ஸில் அவுட் ஆயிருந்தாலும் அவருடைய வேலையை பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஜெய்ஸ்வால் அதுக்கப்புறம் இன்னும் டிஸ்ட்ரக்டிவாக ஆடி வெறும் 20 பாலில் 36 ரன் அடித்து அவரும் ஆடிட்டார். ஜிடி பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடா அவர் ரொம்ப சூப்பரான பவுலிங் போட்டார். ரஷீத் கானாக இருக்கட்டும் 2 பேருமே வந்து மிடில் ஓவர்ஸில் கண்டெக்ட் பண்ண பார்த்தாங்க. ஆனால் வந்துட்டு டேமேஜ் ஆல்ரெடி டன்னே சொல்லலாம். அடுத்து ரியான் பராக் வந்து வெறும் 8 ரன்னில் தான் அவுட் ஆகிட்டார். ஹிட்மரும் சரி 18 ரனில் அவுட் ஆகிட்டார். ஆனால் வந்துட்டு என்னதான் ஜிடி வந்துட்டு 10 to 15 ஓவர்ஸில் வந்துட்டு புல் பேக் பண்ணாலும் அந்த ஃபஸ்ட்டு 10 ஓவர்ஸில் அடித்த ஸ்கோர் வந்துட்டு அவங்களால ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்க முடியுது. அப்புறம் த்ரூ ஜுவலர் ரொம்ப சூப்பராக ஆடினார். வெறும் 42 பாலில் 75 ரன்னு அடித்து ரொம்ப சூப்பராக ஆடினார். 5 சிக்ஸஸ் ரொம்ப சூப்பராக ஆடி ஃபைனல் ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனல் ஓவரில் 210 ரன்ஸ் அவுட் ஆஃப் போஸ்ட் பண்ணாங்க ஃபார் 6 விக்கெட்ஸு. ஜிடி வந்துட்டு சேஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 1-7லேயே சாய் சுதர்ஷனும் குமார் குஷகராவும் ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக ஆடினாங்க. சாய் சுதர்ஷன் ரொம்ப சூப்பராக பேட்டிங் ஆடினார். குமார் குஷகராவும் சரி 78 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது 48 பாலில். ஸோ இதனால் வந்துட்டு என்னை சேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது ரவி பிஷ்ணு கொண்டு வந்தாங்க. ரவி பிஷ்ணாய் வந்துட்டு சாய் சுதர்ஷன் விக்கெட் எடுக்கும்போது 11th ஓவரில் ஈஸியாக எடுத்துட்டாரு. ஸோ இதனால் வந்துட்டு கொஞ்சம் டீரெயில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமே வந்துட்டு ஸோ அவங்களால கண்டினியூஸாக ரன்ஸை ஸ்கோர் பண்ண முடியல, ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ண முடியல. ஸோ 4 ஓவரில் ரவி பிஷ்ணாய் வந்துட்டு 4 விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பேட்டிங்கே டீரைல் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், கிளென் பிலிப்ஸு, ராகுல் திவாட்டியா, சாய் சுதர்ஷன் இவங்க 4 விக்கெட் ரவி பிஷ்ணாய் எடுத்தார். இதனாலே வந்துட்டு 11 to 15 ரொம்பவே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஜிடி வந்துட்டு கமாண்டிங் பொசிஷனில் இருந்தாலுமே அங்கேருந்து வந்துட்டு பயங்கரமாக அந்த 4 விக்கெட் போனதுனால கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ரஷீத் கானும் சரி 16 பாலில் 24 ரன் அடித்து ஓரளவுக்கு மேட்ச்லேயே தான் இருந்தாங்க. ரஷீத் கான் ஆடும்போதும் சரி, ககிசோர் ரபாடா வந்துட்டு 16 பாலில் 23 ரன் ஆடும்போதும் சரி. ஆனால் துஷார் தேஷ்பாண்டே ரொம்ப சூப்பராக பவுலிங் போட்டார். 6 பால் 6 யாக்கர் போட்டார். நடுவில் ஒரு வைடு ஒன்று போட்டார். ஸோ 7 பால்லையுமே 7மே வந்துட்டு ஒரு யாக்கர் பால் தான். ரொம்பவே சூப்பராக போட்டு பயங்கரமாக வெறும் லாஸ்ட் ஓவரில் 10 ரன்ஸ் டு டிஃபெண்ட் அப்படின்றபோது 6 பால் யாக்கராக சொல்லி வெறும் 4 ரன் தான் கொடுத்துருந்தாரு. இதனால வந்துட்டு 6 ரன்ஸ் எல்லாம் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸும் ஒரு கன்சைன் மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் ஆஃப் வைபவ் சூரியவன்ஷி, எஸ்ஜி ஜெய்ஸ்வால், துஷார் தேஷ்பாண்டேவுடைய பவுலிங்கு, ஸோ சந்தீப் சர்மாவுடைய பவுலிங் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ ஒருத்தர் ஃபெயிலாக ஆகணும், இன்னொருத்தர் வந்துட்டு ஈஸியாக மேட்சப் பண்ணி ஈஸியாக
ரன்ஸை கண்டெயின் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸும் சரி, பெங்களூரும் சரி, எல்லாமே ரொம்பவே கன்சைடாக தான் தெரியுது இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஹெட்டர் இருக்குது. ஒன்று வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் எல்எஸ்ஜியும், இன்னொன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் ஆர்சிபி பெங்களூர் நடக்க போகுது. ஸோ இதில் யார் ஜெயிப்பா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சிஎஸ்கேவும் சரி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் சரி, ரொம்பவே ஒரு பிலோ த டேபிளில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், எப்படி கம்பேக் பண்ணணும், எப்படி வந்தால் என்ன மாதிரி டீம் காம்பினேஷன்ஸ் கொண்டு வந்தால் அவங்களால ஜெயிக்க முடியுன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அவங்க பிளேயிங் லெவல்ஸ் எப்படி இருக்கும், ருத்ராஜ் வந்துட்டு நல்ல கேப்டன்ஷிப் பண்ணுவாரா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.